ஒரு ஊரில் இரு நண்பர்கள் இருந்தார்கள். ஒருவன் ஆறுமுகம், அடுத்தவன் ஏழுமலை. இருவரும் காட்டிற்கு சென்று தேன் சேகரித்து வந்து விற்று பிழைப்பவர்கள். ஒரு நாள் இருவரும் காட்டை நோக்கி போய்க் கொண்டிருக்கையில் எதிரே இரண்டு சாமியார்கள் ஓட்டமும் நடையுமாக பயந்தபடியே வருவதைக் கண்டனர். சாமி, ஏன் இப்படி பயந்து ஓடுகிறீர்கள்? என்ன நடந்தது உங்களுக்கு என்று கேட்டார்கள். அதை மட்டும் கேட்காதே அப்பனே, அது உனக்கும் எனக்கும் தேவையில்லாதது என்றார்கள். அப்படி என்னதான் அது, சொல்லுங்கள் என்று நண்பர்கள் கேட்க, நாங்கள் பார்க்கக்கூடாத ஒன்றை பார்த்து விட்டோம், அதனால்தான் இப்படி ஓடுகிறோம் என்றனர் சாமியார். புலியா, சிங்கமா, யானையா, என்ன அது என்று நண்பர்கள் கேட்க, அதையும் விட கொடியது, ஆட்கொள்ளியது, யாரையும் சும்மா விடாது, அதை பார்ப்பதே பாவம் என்றனர். அப்படி என்ன, அது எங்கே இருக்கிறது, சொல்லுங்கள் என்றார்கள். சொல்ல மாட்டோம், சொன்னால் பாவம், அதை நீங்கள் பார்க்க வேண்டாம், அது உங்களை அழித்துவிடும், உங்கள் அன்பை கரைத்துவிடும், ஆசையை வளர்த்துவிடும், நட்பை கெடுத்துவிடும், நாசத்தை கொடுத்துவிடும் என்றார்கள். இவ்வளவு சக்தியுள்ள அதன் பேர் என்ன, அதை எங்கே பார்த்தீர்கள், சொல்லுங்கள் என்று மேலும் மேலும் விசாரிக்க, வேண்டாம் அப்பா வேண்டாம், நாங்கள் எதன் மீதும் நாட்டம் இல்லாதவர்கள், எல்லாவற்றையும் துறந்தவர்கள், ஏனோ அது எங்கள் கண்ணில் இன்று தென்பட்டு எங்களை ஓட வைக்கிறது, ஆளை விடுங்கள், நாங்கள் சொல்ல மாட்டோம் என்றனர். சொல்லப் போகிறீர்களா இல்லையா என்று மிரட்ட, நீங்கள் மிரட்டி கேட்டாலும் சொல்ல மாட்டோம் என்றார்கள் சாமியார்கள். ஆறுமுகமும் ஏழுமலையும் தங்கள் கையில் இருந்த சூரிக்கத்தியை சாமியார்கள் கழுத்தில் வைத்து மிரட்டினர். சொல்லாவிட்டால் கொன்று விடுவோம் என்றார்கள். விதி யாரை விட்டது, சொல்கிறோம், அதோ தெரிகிறதே ஆலமரம், அந்த ஆலமரத்தடியில் ஒரு புதர், அங்கே சென்று பாருங்கள், என்னவென்று உங்களுக்கே தெரியும் என்றனர். கழுத்தில் இருந்த சூரிக்கத்தி விடுபட்டது. கொலை செய்ய துணிந்த உங்களுக்கு சொல்கிறோம் கேளுங்கள், நீங்கள் அதை கண்டதும் ஆனந்தப்படலாம், ஆனால் அதுதான் உங்களை ஆட்டி படைக்கும் அதிகாரி, ஆழகால விஷம், அதை நம்பாதீர்கள், உங்கள் நட்பை கெடுத்து நாசத்தை கொடுக்கும், அதை தேடாதீர்கள், அதுதான் நல்லது, நாங்கள் சொல்வதை கேளுங்கள், அங்கே போவாதீர்கள், அது கொடியதிலும் கொடியது, கூண்டோடு அழிப்பது, வேண்டாம், வேண்டவே வேண்டாம் என்றார்கள். சாமியார்கள் சொன்னதை காதில் வாங்கி கொள்ளும் நிலையில் இல்லாத ஆறுமுகமும் ஏழுமலையும் ஆலமரத்தடிக்கு சென்றனர். புதரை விலக்கி பார்த்தனர். அவர்கள் கண்ட காட்சி அவர்களாலேயே நம்ப முடியவில்லை. ஒரு வெண்கல பானை நிறைய தங்க நாணயங்கள் கொண்ட பெரும் புதையல் இருந்தது. இந்த புதையலை கண்ட இந்த சாமியார்கள் இப்படி ஓடுகிறார்கள்? வாழத் தெரியாத கோழைகள், தங்கத்தை கண்டு எவராவது பயந்து ஓடுவார்களா? அடக்கடவுளே, சரியான ஏமாளிகளாக இருக்கிறார்களே, இது எப்படி நம்மை கொல்லும், இதை ஆட்கொள்ளி ஆழகால விஷம் என்றெல்லாம் சொல்லும் இந்த சாமியார்களைப் போல முட்டாள்களை பார்த்ததுண்டா? நண்பர்கள் இவ்வாறு பேசிக்கொண்டே தங்க புதையலை தூக்கி கொண்டு நடந்தனர். நண்பா, இதோடு நம் தரித்திரம் ஒளிந்ததடா, கடவுள் நமக்கு தர வேண்டும் என்று நினைத்து விட்டார் போலும், வேறு யாராவது பார்த்திருந்தால் நமக்கு கிடைத்திருக்குமா? இந்த சாமியார்கள் பார்த்ததால் நமக்கு கிடைத்தது. சரி வா, இருவரும் சமமாக பங்கு போட்டு எடுத்துக்கொள்வோம். பேசிக்கொண்டே செல்லும் வழியின் எதிரே 2 பேர் நடந்து வருவதை கண்ட நண்பர்கள் இருவரும் தங்க புதையலை ஒரு புதருக்குள் அவசரமாக பதுக்கி வைத்துவிட்டு தேனடைகள் தென்படுகிறதா என்று பார்ப்பது போல் பாசாங்கு காட்டினர். எதிரே வந்தவர்கள் கடந்து சென்ற பின் இருவரில் ஒருவன் புதையல் பானையை தலையில் தூக்கி கொள்ள இருவரும் ஊரை நோக்கி நடந்தனர். ஆறுமுகம் சொன்னான், இன்னும் பொழுது சாயவில்லை, இதை தூக்கி கொண்டு போகையில் இது என்ன என்று யாராவது கேட்டால் நாம் ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கும். சிலருக்கு சந்தேகம் வரலாம், பின் காவல்துறைக்கு தகவல் போகலாம். புதையல் கிடைத்தது யாருக்கும் தெரியாதவாறு நாம் வாழ வேண்டும். அதற்கு நான் சொல்கிறபடி இந்த பானையை இந்த குளத்தங்கரையில் புதைத்து வைப்போம். இருட்டிய பிறகு நாம் இருவரும் வந்து எடுத்து பங்கு போட்டுக்கொள்ளலாம். இதை கேட்டதும் ஏழுமலைக்கு கோபம் வந்தது. அறிவிருக்கிறதா உனக்கு? நாம் திரும்பி வருவதற்குள் யாராவது புதையலை தோண்டி எடுத்துக்கொண்டு போய்விட்டால் என்ன செய்வது? புதையலை புதர் மறைவில் வைத்துவிட்டு நான் இங்கேயே இருந்து காவல் காக்கிறேன். நீ ஊருக்குள் போய் நீயும் சாப்பிட்டு விட்டு எனக்கும் சோறு கொண்டு வா என்றான். இதுவும் நல்ல யோசனைதான் என்று கூறி ஊருக்கு நடையை கட்டினான் ஆறுமுகம். மனைவியிடம் சாப்பாடு வாங்கி கொண்டு காட்டை நோக்கி வருவதற்குள் ஆறுமுகத்தின் மனம் மாறியது. எல்லா தங்கமும் தனக்கே கிடைத்தால் பெரிய பணக்காரனாக வாழலாமே, தான் மட்டும் தங்கத்தை அடைய என்ன வழி என்று யோசிக்கும்போது நெற்பயிருக்கு தெளிப்பதற்கு வாங்கி வைத்திருந்த விஷம் நினைவிற்கு வந்தது. கட்டு சோற்றை அவிழ்த்து அதில் விஷத்தை கலந்தான். ஒன்றும் அறியாதவனாய் ஏழுமலை இருக்கும் இடம் நோக்கி வந்து கொண்டிருந்தான். புதருக்கு அருகில் காவல் காக்கின்ற ஏழுமலைக்கும் இதே ஆசை பிறந்தது. புதையலை முழுமையாக தானே அடைய என்ன வழி என்று யோசித்தவனுக்கு அருகில் கிடந்த ஒரு தடி தென்பட்டது. அதை எடுத்துக்கொண்டு இருட்டில் யாருக்கும் தெரியாதவாறு பதுங்கி கொண்டான்.
கையில் சாப்பாட்டுடன் வந்த ஆறுமுகம் ஏழுமலையை தேடினான். ஆறுமுகம் அறியாத வண்ணம் அவன் பின்னால் சென்று தடியால் ஆறுமுகத்தின் தலையில் போட்டான். மண்டை பிளந்தது, உயிரும் பிரிந்தது. பசியோடு இருந்த ஏழுமலை ஆறுமுகம் கொண்டு வந்த சோற்றை அவசர அவசரமாக விழுங்கினான். சாப்பாட்டில் விஷம் கலந்திருந்ததால் யமன் ஏழுமலையின் உயிரை விழுங்கினான். கண் இருட்டி காதடைத்து உடல் தளர்ந்து மண்ணில் சரியும் போது ஏழுமலைக்கு அந்த சாமியார்கள் சொன்னது நினைவுக்கு வந்தது. இருந்தும் என்ன பயன்? ஆசைக்கு அளவேது. இல்லை இல்லை, எல்லையே இல்லை. இருவருமே இறந்து போயினர். அந்த சாமியார்கள் சொன்னது போல் ஆட்கொல்லியான அந்த புதையல் இருவருக்குமே பேராசையை கொடுத்து இருவரையுமே கொன்றுவிட்டது. இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.